உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியன் அன்பான வணக்கம். இப்போ நம்ம பல வீடியோக்குள்ள சொன்ன மாதிரி இந்த ஓவிய நுண்கலை பயிற்சியானது இந்த 2023ஆம் ஆண்டிற்காக புதிய அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு உரிய விஷயங்களை இப்போ மாணவர்கள்ட்ட நம்ம அதை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த வீடியோவை போடுறோம். இதில் உள்ள விஷயங்களை நல்லா கவனிச்சுட்டு புதியதாக சேரக்கூடிய மாணவர்கள் அந்த அப்டேட்டை தெரிந்து கொண்டு சேர்ந்து கொள்வது நமது எதிர்காலத்தை மிக வளமாக வைத்துக் கொள்வதற்கு ஏதுவாகிறது. சரிங்களா? இப்போ அந்த புதிய அப்டேட்டுக்கு உண்டான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இது நமது தமிழ் ஐயன் திருவள்ளுவரின் வாக்கு. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த குறள்ல அப்படின்னு சொன்னால், முயற்சி என்பது பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. இந்த முயற்சியில ஒவ்வொரு தொழில்துறைகளிலுமே சாதாரணமா பழகக்கூடியவர்கள் அதிகமான தீவிர முயற்சியில் இருந்தால் அந்த தொழில்நுட்பத்தை மிக விரைவாகவும் தெளிவாகவும் கற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? இதுதான் மிக முக்கியமானது. அப்ப அந்த முயற்சியும் அதற்குரிய பயிற்சியும் இல்லாவிடில் எந்த ஒரு தொழில்நுட்பத்துறையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, தெளிவாக கற்றுக்கொள்ள முடியாது. ஆக ஒரு தொழில்நுட்பத்துக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எந்த அளவுக்கு பயன்பட வேண்டுமோ அந்த நிலையை நாம் சிந்தித்து, இந்த அளவுக்கு நான் பயிற்சி எடுத்தால்தான் இந்த நிலையை நாம் எய்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிட்டு அதுல அந்த தீவிரமான பயிற்சி நம்ம செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இப்ப நம்மளுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ஆர்வலர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் கால் பண்ணி கேட்கறாங்க, சார் இந்த மாதிரி நான் படிக்கலாம்னு இருக்கேன் சார், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சார், நான் சின்ன வயசுல இருந்து நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். பல வீடியோக்குள்ள நம்ம சொன்ன மாதிரி ஆர்வலர்கள் சின்ன வயசுல இருந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதை அவங்க பார்த்துட்டு இந்த அளவுக்கு நாங்க வரைகிறோம், ரொம்ப பிரமாதமா இருக்கு சார், நான் வரைகிறதெல்லாம் அனுப்பிச்சு விடுறேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 படங்களை நமக்கு அனுப்பிச்சு தர்றாங்க. பட் நாங்க எங்களுடைய நிலையிலிருந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், இந்த டிராயிங்ஸ் எல்லாமே ஒரு ஆர்வத்துக்காக வரையப்படக்கூடிய ஒன்று. ஆனா நம்ம இதை தொழில்துறைகளாக மாற்றி நமது வருமானத்தை அதுல இருந்து நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னால், அப்ப இந்த ஓவிய கலையை எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு விஷயம் உண்டு. அது என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப துறைகளுக்கு நாம் பயன்படுவது எந்த விதத்தில் பயன்பாடு இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அந்த பயன்பாடு தெரியாம நம்ம டிராயிங் பண்றது, அதாவது முறையில்லாமல் டிராயிங் பண்றது அப்படிங்கிறது விற்பனைக்கு ஆகாது. அப்போ இந்த ஓவிய நுண்கலை மற்றும் ஓவிய ஆசிரியர் பயிற்சி அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இதை முழுக்க முழுக்க எவ்வாறு செய்து வருமானம் பெறுவது அப்படிங்கிற அந்த நோக்கத்துலதான் நம்மளுடைய டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்போ இந்த மாணவர்கள் மத்தியில கேட்டகரி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு சர்டிபிகேட் மட்டும் நீங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, சார் எனக்கு சர்டிபிகேட்டும் வேணும், நான் கொஞ்சம் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சில சாரார் என்ன செய்றாங்க, கேட்கறாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னால், சார் எனக்கு ஆர்வமா இருக்கு, நான் இதை கத்துக்கணும்னு சொல்லி கத்துக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி இந்த கேட்டகரி இந்த மாதிரி வித்தியாசப்படும் பொழுது அவங்க பயிற்சி பண்றாங்கல்ல, அந்த நிலையும் மாறுபடும். ஏன்னா எனக்கு நான் சர்டிபிகேட்டும் வேணும், எதிர்காலத்துல எனக்கு இது நல்லா பயன் தரணும் அப்படின்றவங்க ரொம்ப பிரமாதமா டிராயிங் ஆசிரியருடைய வழிநடத்தல் பிரகாரம் தீவிரமான பயிற்சி எடுத்து நல்லபடியாவே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க வந்துடுறாங்க. இந்த 6 மாசம் மாற்று இந்த கோர்ஸ்
சர்டிபிகேட் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த ரிஸ்க் எடுக்கிறது இதெல்லாம் வந்து அந்த நிலையில இருந்து எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஆனாலும் நாங்க மேக்சிமம் அவங்கள ட்ரை பண்ணி என்ன செஞ்சிடறோம், கொண்டு வந்துடுறோம். இப்படி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆளுகளை புறாமே வருமானம் பெறுவதற்காக நாம் எந்த அளவுக்கு அவங்களை தயார் செய்யணுமோ அப்படி தயார் செஞ்சு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் மத்தியில வந்து இப்ப நாங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். எந்த கேட்டகரியில இருந்து நீங்க நம்மளுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு படிக்க வந்தாலும் உங்களுக்கு வந்து திறமையை கூட்டிக் கொள்வதற்கு என்ன வழியோ நீங்க அதை பார்க்கணும். ஏன்னா திறமைசாலிகள் மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து மதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய திறமை மட்டும்தான் இந்த உலகத்துக்கு பயன்படக்கூடிய ஒன்றா இருக்குது. அப்ப திறமை இல்லாம நான் வந்து இந்த மாதிரி எதிர்காலத்துல நான் என்னுடைய வாழ்வை வளமா வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்றது வந்து சாத்தியப்படாத ஒன்று. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த படிக்கக்கூடிய காலத்திலே வந்து ஆசிரியரின் வழிநடத்தல், அதாவது நம்ம முதல்ல சொல்லிடுறோம், முதல்ல கரெக்டா அட்டெண்டன்ஸ் போட்டுறது, அதுக்கப்புறம் பயிற்சிகளை வந்து ஆசிரியர் சொல் பிரகாரம் சரியா மிகச்சரியா செய்யறது, அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டணத்தொகை அப்படிங்கறத வந்து சரியான அந்த உரிய நேரத்துல செலுத்திடுறது. இந்த 3 கேட்டகரியுமே வந்து இந்த பயிற்சி மட்டுமல்ல எந்த பயிற்சிக்குமே வந்து மிக அவசியமான ஒன்று அப்படிங்கறத புதியதா வரக்கூடிய மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுடைய நிறுவனத்துல வந்து படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்காக புதிய சலுகை ஒண்ணு நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம். என்னன்னா, அந்த கட்டணத்தை வந்து நம்ம மொத்தமா செலுத்த வேண்டியது கிடையாது. முதல்ல அடிப்படையான விஷயங்களை கத்துக்கிறதுக்கு முதல்ல வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகைகளை நம்ம வாங்கிக்கிறோம். அப்புறம் மிச்ச தொகையை புறாமே நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கல ஒரு தவணை முறையில நம்ம வாங்கிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஒரு சலுகை நம்ம ஆரம்பத்திலிருந்து செஞ்சிட்டு இருக்கிறோம். அது மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்ப அது வந்து சில பேர் வந்து இந்த ஓவியக்கலை படிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய நிலையிலிருந்து அந்த குடும்ப சூழல் அப்படின்றதுல வந்து மொத்தமா கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். அதனாலதான் நம்ம அந்த ஏற்பாடை செஞ்சு நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த அப்டேட்டுக்கான அந்த விஷயங்களை பத்தி பார்ப்போம். முதல் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓவியக்கலை பயிற்சிகளினுடைய புறமே ஒரு 4 பேக்கேஜா இப்ப மாத்தி வச்சிருக்கிறோம் இந்த 2023ல. இது எல்லாத்தையுமே மொத்தமா படிச்சுக்கிட்டா தான் சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு. அப்ப இந்த 4 பேக்கேஜ்ல வந்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அடிப்படை பயிற்சிங்கிறது வந்து மிக மிக அவசியமான ஒன்று. இது ஒரு கேட்டகரியா இருக்கு, இது ஒரு பேக்கேஜ். இப்ப இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் கோர்ஸ் அப்படிங்கறதுல ஓவிய ஆசிரியர் பயிற்சி, அந்த ஓவிய ஆசிரியர் பயிற்சி அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது ஒரு பேக்கேஜா இருக்கக்கூடிய சமாச்சாரம். இப்ப 3ஆவதா பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க தொழில்நுட்ப துறைகளுக்குரிய அந்த தொழில்நுட்ப பயிற்சி அப்படின்றது 3வது கேட்டகரியா இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ். 4வது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நிறுவனத்திலே நீங்க வந்து இந்த 6 மாதம் படிச்சிட்டு இருக்கும் பொழுதே என்ன செய்யலாம்னா, பெயிண்டிங்கை வந்து செஞ்சு எங்க கிட்ட சேல்ஸ் பண்ணிடலாம். பெயிண்டிங் சேல்ஸ் பண்ணலாம், பென்சில் டிராயிங் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து இந்த அப்டேட்ல புதுசா நம்ம சேர்த்திருக்கிறோம். அப்போ நீங்க இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து வெளியில எங்கேயுமே போய் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அந்த டிராயிங்ஸினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு மதிப்பீடு செய்து அதற்கு உரிய தொகையை வந்து நம்மளுடைய நிறுவனத்தில் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதனால மாணவர்கள் வந்து இத வெளியில நம்ம கொண்டு போய் விற்கணும், அதுக்கு ஒரு சிரத்தை எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால நீங்க படிக்கும் பொழுது உங்களுடைய திறமையை முழுமையாக கூட்டிக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப திறமை இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, வருமானம் பெற முடியாது. இப்ப இந்த 4மே வந்து 4 பேக்கேஜா இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு கட்டணம், ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இப்ப இவங்க வந்து இந்த மாணவர்கள் நாங்க இது மட்டும் படிச்சுக்கிறோம் சார், அது மட்டும் படிச்சுக்கிறோம் அப்படின்னா தாராளமா படிச்சுக்கலாம். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொன்றுக்குமே சான்றிதழ் கிடைக்காது. இந்த 4மே சேர்த்துதான் நம்ம சான்றிதழ் என்ன செய்யறோம், நம்ம அதை கொடுக்கறோம். அப்ப கடைசியா இருக்கக்கூடிய அந்த 4வது அப்டேட்டா இருக்கக்கூடிய அந்த சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்குமே ஒரு தனி ஸ்பெசிபிக்கான பயிற்சி நம்ம நடத்திடலாம். எந்தெந்த சேல்ஸுக்குரிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பண்றது, இந்த பென்சில் டிராயிங்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து வெளியில உங்களுக்கு வேலை கொடுக்கறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட அப்படிங்கறதை பொறுத்து அந்த பயிற்சி அமையும். கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ணணுமே, அதுக்காக வேண்டி. அதனால இந்த மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த 6 மாதம் முடிவுல வந்து சான்றிதழ் நம்ம கொடுத்துட்றோம். அவங்களுக்கு வந்து
அந்த படிச்ச நிலையிலிருந்து அந்த சான்றிதழை வாங்கிட்டு இவங்க வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சார் நான் வீட்லயே ஹோம் டியூஷன் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 ஸ்கூல்ல சொல்லி வைக்கிறாங்க. அவங்களுக்கு மாணவர்கள் வந்துடுறாங்க. ஒரு 10 மாணவர்கள் அல்லது 20 மாணவர்கள் அவங்களுடைய திறமையை பொறுத்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்கனாக்க அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு மாசம் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபீஸ் வாங்கி அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து ஏர்ன் பண்றாங்க. ஆனாலும் இன்னும் சில மாணவர்கள் நான் ஸ்கூல்ல டிராயிங் டீச்சரா போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறாங்க. அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன, இன்றைய அளவுல ஒவ்வொரு ஸ்கூல்லயுமே மாணவர்கள் மிக தரமா படிச்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஸ்கூல்ல நம்ம டிராயிங் டீச்சரா போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்கூல்ல மாணவர்களை எவ்வளவு தரமாக உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்களோ, அதே ரிஸ்கை தான் நம்ம அந்த வேலையில அமர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதனால இப்ப நேர்முக தேர்வு நடக்குது. தலைமை ஆசிரியர் கேட்கறாங்க, இந்த நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு டிராயிங் பண்ண தெரியும், பசங்களுக்கு எல்லாம் முன்னாடி நீங்க கிளாஸ் எடுத்திருக்கீங்களா, எந்த அளவுக்கு நீங்க கிளாஸ் எடுப்பீங்க, உங்க டிராயிங்ஸ் எல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்மகிட்ட படிச்ச மாணவர்கள் அந்த சர்டிபிகேட்டை காமிச்சிட்டு அவங்க டிராயிங் என்ன செய்யறாங்க, போட்டு காமிக்கிறாங்க. நல்லாவே வரைஞ்சிருந்தால் கூட அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, மார்க்ல ஒரு 80% இருக்கணுங்க, அப்பதான் உங்களுடைய திறமை மதிக்கப்படுது அப்படின்ற ஒரு கருத்து வந்துருது. அப்ப நம்ம கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே நம்ம ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ரிஸ்க் எடுத்து படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க மட்டும் இல்ல, எங்க படிச்சாலுமே அந்த இதுதான். அப்ப அந்த சர்டிபிகேட்ல உங்களுக்கு 80%க்கு மேல மார்க் இருந்து நீங்க முதல் தர வகுப்புல பாஸ் பண்ணலாம். முதல் தரம் அப்படிங்கறது சாதாரண ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில இருந்து வந்துருவாங்க. ஆனாலும் மதிப்பெண்கள் மிக முக்கியமா இருக்குது. அப்போ அந்த 80% நம்ம இப்ப சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் மிக அருமையாக படிச்சு வந்துடுறாங்க. அப்ப ஆசிரியர்களுமே தலைமை ஆசிரியர்களுமே நம்ம அந்த இதை அவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க போகும்பொழுது 80% எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியம். சில பள்ளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 90க்கு மேல இருக்கணும் அப்படிம்பாங்க. அதனால 90% மார்க் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து படிக்கிறது தான், அவ்வளவுதான், அது வேற ஒண்ணும் இல்ல. அப்ப மாணவர்கள் இந்த மாதிரி வேலைக்கு பணிக்கு செல்லும் பொழுது இந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத நல்லபடியா என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த பயிற்சிகள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது புதியதாக சேரக்கூடிய மாணவர்கள் இந்த நம்ம முதல்லயே சொன்ன இந்த 2023ஆம் ஆண்டிற்கான அப்டேட்ல என்னென்ன மாதிரியான இந்த பாடத்திட்டங்கள்லாம் நடக்குது, எப்படி இதை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுல மாணவர்கள் அதை முழுமையாக என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அது சம்பந்தமா எங்களை நீங்க என்ன செய்யலாம், தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த விவரங்களை அறிஞ்சிட்டு, இது இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பயிற்சியில இணையலாம். மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2023ஆம் ஆண்டு அப்டேட்ல இருந்து புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பயிற்சியில உள்ள நுழையும் பொழுது பாடத்திட்டங்கள் மிக கடுமையான ஒரு பாடத்திட்டங்களாக இருக்கிற பட்சத்துல அது எளிமையா நம்ம சொல்லி கொடுக்கிறோம். ஆனாலும் மாணவர்கள் அவங்க தரப்புல ஒரு அடிப்படையாக விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு 10 ஆன்லைன் வீடியோக்கள் நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு அதை நம்ம அந்த பயிற்சிக்கு முன்னாடி ஒரு மாதமா அது அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறோம். அதாவது அதுல பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த 10 வீடியோக்கள்லயுமே நிறைய இந்த 6 மாத டூரேஷன்ல இருக்கக்கூடிய பயிற்சிக்கு என்னென்னலாம் அவசியப்படுமோ அந்த எல்லா விதமான அந்த அடிப்படை விஷயங்களுமே அந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்ப புதுசா வரக்கூடிய மாணவர்கள் இந்த பயிற்சிக்குள்ள வரும் பொழுது அந்த 10 வீடியோக்களையுமே நீங்க அட்மிஷன் போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல அதை முன்னாடி வாங்கி அதை நீங்க என்ன செய்யலாம், பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 6 மாத டூரேஷன்ல இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோக்கள் மிக மிக உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா இப்ப இதை நீங்க பயிற்சிக்குள்ள வரும்பொழுதுதான் அதை பத்தி தெரியும். ஆக நீங்க அந்த பயிற்சிக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்க போகும்பொழுது ஏதோ நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி புரியாத நிலையில நீங்க சிந்தனை பண்ணீங்கன்னா அது தெரியாது. ஏன்னா இப்ப இந்த பயிற்சிகள் அடிப்படையில் இந்த வீடியோக்குள்ள சொன்ன பயிற்சிகள் எல்லாமே 6 மாத டூரேஷன்ல நம்ம வகுப்புகள் நடத்துவோம் பாத்தீங்களா, ஒவ்வொரு சிலபஸையும் நம்ம சந்திக்கும் பொழுது அந்த வீடியோக்குள்ள சொல்லப்பட்ட விஷயத்துல இருந்துதான் எடுத்து நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல நம்ம அடிப்படையில நம்ம செய்யும் பொழுது பயிற்சிக்குள்ள வரப்போகும் பொழுது உங்களுக்கு லெகுவாக, அதாவது எளிதாக புரிஞ்சு எளிதா நீங்க பயிற்சி செய்யணும்
அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த 10 வீடியோவுமே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால இந்த வீடியோக்கள் வாங்கிக்கிட்டு நம்ம பயிற்சிக்குள்ள சேரணும் அப்படின்னு சொல்றவங்க நம்மளுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த 10 வீடியோக்களை பற்றிய விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க பயிற்சியில இணையலாம். அதனால இந்த மாணவர்கள் உங்களுடைய குடும்ப சூழல் மற்ற சூழல்களை கருத்தில் கொண்டு இந்த பயிற்சியோடு உங்களுடைய மனதை ஒப்பீடு செய்யாது. இதுல எதிர்காலத்தை நம்ம ரொம்ப பிரமாதமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த பயிற்சிக்குள்ள வந்துருங்க. எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னால், பயிற்சிக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த சூழல் எனக்கு அங்கிருந்து வர்றதுக்கு மற்றபடி அந்த கட்டணம் செலுத்துதல், சரியான அட்டெண்டன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபீல் பண்றதை காட்டிலையும் முதலே நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம கிட்ட கேட்டுட்டு, அதாவது நம்மளுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு விளக்கங்கள் கேட்கும் பொழுது அதுக்கு உண்டான வழிமுறைகளை ஈஸியா நம்ம எப்படி அமைச்சுக்கிறது அப்படிங்கறது எங்க கிட்ட நீங்க கேட்டுக்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த பயிற்சியில இணைஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப எளிதாக இந்த பயிற்சி அமைந்துவிடும். புதிதாக சேரக்கூடிய மாணவர்கள் நம்ம என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சார் நாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றோம், அப்ப அங்கிருந்து வரும்பொழுது நாங்க தங்கணும், அங்க தங்கி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார், நல்ல இடமா இருக்கணும் சார், ரெண்டாவது இங்க தங்கிட்டு நம்ம படிக்க போகும்போது எதுவும் சிரமங்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார், அப்படிலாம் முதல்ல கேட்டுடுறாங்க. இப்ப நம்மளுமே என்ன சொல்லிடுறோம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு கல்வியையும் எங்க போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே டிசைட் பண்றது நம்ம தான், தீர்மானம் எடுக்கிறது நம்ம தான். ஆனா அங்க போயிட்டு நம்ம படிக்கும் போகும்பொழுது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா புதிய இடமா இருக்கு. ரெண்டாவது நமக்கு ஆசிரியர் சொல்லக்கூடிய பாடத்திட்டங்களையும் பிராக்டிஸ் பண்ணணும். புதிய பாடங்களை நம்ம சந்திக்கிறோம், புதிய சூழல் சந்திக்கிறோம். அப்படின்றப்போ மனதளவுல சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அதை நம்ம எதிர்காலத்தை வளமாக வைத்துக் கொள்வதை நோக்கமாக கொண்டு அதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம மனதை சமநிலைப்படுத்தி கொண்டு இந்த பயிற்சி எப்படியா நம்ம நல்லபடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு ஒரு அருமையான எதிர்காலம் அமையறதுக்கு 100% நல்ல வாய்ப்பு உண்டு. இதுவரையில் இந்த காணொளியில் இந்த 2023ஆம் ஆண்டில் புதியதாக நமது பயிற்சியில் இணையக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம். எனவே இதை நன்றாக புரிந்து கொண்டு மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை எங்களது நிறுவனத்தை தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்று அதன் பிறகு இந்த பயிற்சியில் இணைந்து உங்களுடைய எதிர்காலத்தை வளமாக வைத்துக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் ஓவிய ஆர்வலராகிய உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்பன் KP கனி. நன்றி, வணக்கம்.